ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சில்சியில் வந்து இன்றைக்கி இரும்பு சத்து அதிகம் நிறைஞ்ச முருங்கைக்கீரை வச்சு பொரியல் பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரை வந்து நான் ஒரு கட்டு வாங்கி நல்லா உருகி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா 2 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கணும். அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விடணும். கீரை வந்து இரும்பு சத்து அவ்வளோ நிறைஞ்சதுங்க. முருங்கைக்கீரை வாரத்தில் 2 நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு 3 முறை 4 முறையாவது, வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்மளுக்கு வந்து உருகி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கணும். குழந்தைகளுக்கும் சேர்த்துக்கோங்க. இரும்பு சத்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் துவரம்பருப்பு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி யாருமே ஒரு டிப்ஸுங்க, யாருமே இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் வாங்காது. அது அப்படியே அடிப்பிடிச்சிருது. பார்க்க நல்ல வெயிட்டாக தான் இருக்குதுன்னு சில்வரில் ஆசையாக ஒரு கடாய் வாங்கினேன். அது கொஞ்சம் நேரம் ஆனால் கூட டக்குன்னு இந்த கீழே பிடிச்சிருக்க தெரியல, டக்குன்னு பிடிச்சிருது. ஒன்றுமே பண்ண முடியல. சும்மா காய போடுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வேஸ்ட்டு வாங்கி அதுக்கப்புறம் கடவுள் நம்பர் போட்டு வரமிளகா போட்டு சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வேக வைக்கணுங்கிறது. கீரை டக்குன்னு வெந்துடும். நீங்கள் அப்படி வேகாதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடிட்டு 3 நிலாலே வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு உப்பும் அப்படி தான் நம்ம பவுடர் சால்ட்டை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு தெளித்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு அதில் சார்ந்துடும். அந்த மாதிரி நம்ம செஞ்சாலும் செய்யலாம். இல்லை தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டு, எனக்கு கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குது கீரையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதனால் நான் இது மிக்ஸ் ஆயிருங்கிறனால நான் அப்படி போட்டுட்டேன். இல்லை நீங்கள் தண்ணி கரெக்டாக இருக்குது வெந்துருச்சு நம்ம அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு உப்பு தண்ணி தெளித்தோம்னா தான் கீரை வெந்துடும், உப்பும் சாந்துடும். அதுக்கப்புறம் நான் வேக வச்ச துவரம்பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு 50% வெந்தாலே போதும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா குழஞ்சிரும் உங்களுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு முழுசாக வாயில் கடிப்படும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல். அதையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு பத்துதான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க முருங்கைக்கீரை இவ்வளோ நல்லதுங்கிறது நான் சொல்லிக்கிட்டே திரும்ப சொல்லணும்னு கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு. அதிக இரும்பு சத்து அதில் தான் இருக்குங்கிறாங்க. கீரையிலே பெஸ்ட்டு இது தான். அதனால் நீங்கள் இந்த கீரையை வந்து பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடாத. ஒவ்வொரு கீரை நல்லா இனிச்ச மாதிரி இருக்கும், ஒவ்வொன்று கசக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி போட்டு செய்யும்போது நம்ம புளிக்குழம்புக்காக இருந்தாலும் சரி, சாம்பாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கீரையை கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகாயும் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த பருப்பு புரோட்டீனு, அதே மாதிரி தேங்காயும் அவ்வளோ சத்து, இரும்பு சத்து நிறையா இருக்குது தேங்காயிலையும். அதனால் இது தேங்காய் கீரை இது 3மே அவ்வளோ உடம்புக்கு நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே நம்ம வயசானவங்க உட்பட எல்லாருமே இது நல்லா சாப்பிடலாம். அதனால் மறக்காமல் இந்த கீரையை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.